தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 3ஆம் கட்டமாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகளை தவேக தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இன்று எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதியில் முதல் 3 இடங்களை பிடித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருதானது வருடந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 வருடங்களாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இந்த கல்வி விருதானது நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வருடம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல் கல்வி விருதானது நடைபெற்றது. அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2வது கல்வி விருதானது சென்னை அடுத்திருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகின்றது. 3 கட்டமாக நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த இந்த கல்வி விருது 2 கட்டம் முடிந்திருக்கின்றது. அடுத்து இந்த 3வது கட்டமானது 2ஆக பிரித்து 3 மற்றும் 4 கட்டமாக இந்த கல்வி விருதானது நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று 306க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று இந்த கல்வி விருதை பெற இருக்கின்றனர். கோவை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்திலிருந்து 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 32 தொகுதிகளை சார்ந்த மாணவிகளுக்கும், அதே போன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 19 தொகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கும் கிட்டத்தட்ட 306 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி விருதானது வழங்கப்பட இருக்கின்றது. இதற்காக தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த கல்வி விருதினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ்.